காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுத்து சொல்றா சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல, அதான் நடக்க போற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அழுதுகிட்டு இருக்காமா. இப்ப கூட ஒண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நான் போய் பெரியப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. அதெல்லாம் என்னால் வர முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை சொல்லி எப்படி அவளை சமாளிச்சம்மா. அதனால தான் அவள் அழுதுட்டு இருக்கா. எம்பட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்க. சரி, சும்மா காதலிக்கிற அது இதுன்னு சொல்லி பழகிருக்க, அவ்வளவுதானே? மத்தபடி எதுவும் ரொம்ப நெருங்கிலாம் பழகலையே. ஐயோ அம்மா, இவன் நிக்கிறத பாத்தியம்மா? ஏண்டா, உனக்கு எப்பேற்பட்ட இடத்துல பொண்ணை பார்த்து எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். போயும் போயும் ஒரு வேலைக்காரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். உன் அப்பனுக்கு இருக்கிற அதே அல்ப புத்தி உனக்கும் இருக்குன்னு நிரூபிச்சிட்டியாடா. இப்ப என்னம்மா பண்றது? அந்த மலர் வேற பெரியப்பா கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிருக்கா. அவ போய் பெரியப்பா கிட்ட பேசிட்டானா, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானா? ஹேய், அமைதியாரு. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நான் நடக்கும் விட மாட்டேன். இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். போயும் ஒரு வேலைக்காரிக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போதும் விடுமா. ஐயோ,